ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து பிரிஞ்சாலில் வந்து ஒரு கறி மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு வந்து கொரியாண்டர், ஃபனல், பெப்பர், cumin சீட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா பேனில் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, அதில் வந்து 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அது வெடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா அது வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து நிறையா போட்டுறாதீங்க, சும்மா 1 இல்லைனா 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் நல்லா அது மசிஞ்சு வரட்டும். அது வந்து கொஞ்சம் ஹாஃப் பாயில் மாதிரி வந்ததுக்கப்புறமா உடனே நீங்கள் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா அது வதக்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மசாலா இன்றைக்கி போட போகிறோன்னா, கொஞ்சம் சால்ட்டு, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறமா கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அது கொஞ்சம் நல்லா அது மிக்ஸ் பண்ணி கொலையாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரும் மிக்ஸ் பண்ணி அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா அப்படியே சூப்பராக வந்துடும். இதுதான் லாஸ்ட்டு டெக்ஸ்சர். மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். சிக்கன் டேஸ்ட்டுக்கு மிஞ்சிரோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.